போதும், இன்னைக்கு பிராக்டிஸ் போதும். இனி செய்ய வேண்டிய வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இன்னும் 2 நாள்ல இந்த விதாஸ் சிட்டில இருக்கிற எல்லா சைக்கிளும் திருடிக்கிட்டு இந்த இடத்த விட்டு நிக்காம போய்கிட்டே இருக்கும். என்ன சொல்லு? என்ன சொல்லுங்க தலைவா? என்ன ஒரு வேலையில இறங்குனதுக்கு அப்புறம் எங்கேயுமே நிக்க கூடாது. விதாஸ் சிட்டி, ஐ அம் கமிங். எஸ். என் சைக்கிள், என் சைக்கிள் திருட திருட. நில்லு நில்லு, யாராவது போடுங்க, சைக்கிள் திருட. நம்ம ஊர்ல 2-3 நாளாவே சைக்கிள் திருட்டு ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. மக்களோட கேள்வி எல்லாமே ஒண்ணுதான், போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? லட்டு சிங் சார், நீங்களே சொல்லுங்க. ஹாய், என்கிட்ட இதுக்கான சூப்பர் பிளான் இருக்கு. சைக்கிள் திருடனுங்களை பிடிப்பேன், துவச்சும் எடுப்பேன். போயா போயா ஓட்டியா. புல்லட்லயே வந்திருக்கலாம். சைக்கிள் திருடனுங்களை பிடிக்கணும்னா நாம சைக்கிள்ல மட்டும்தான் சுத்தி ஆகணும், புரியுதா? அங்க பாரு சிவா, சைக்கிளை நிறுத்து. நிறுத்து. முதல்ல அவங்கிட்ட போய் சைக்கிளை பத்திரமா வச்சுக்க சொல்லி சொல்லுவான். எஸ் சார். போலீஸ். சிவாவும் சைக்கிளை நீ பத்திரமா பாத்துக்க. சைக்கிள் திருடுற கேங்க சேர்ந்தவனுங்க நம்ம விதாஸ் நகரத்துக்குள்ள வந்துட்டானுங்க. இங்க பாரு, நானும் கான்ஸ்டபிளும் சைக்கிள்ல தான் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கோம். சைக்கிளை அங்கங்க நிப்பாட்டிட்டு தூரமா இருந்து பாத்துக்கிட்டு இருப்போம். திருடன் வந்து எங்க சைக்கிளை திருடினதும் நமக்கு அவனை பிடிச்சிருவோம். எப்படி இருக்க? அதனால தான் எங்க சைக்கிளை நாங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் பாதுகாப்பா நிப்பாட்டி இருக்கோம். சார், நம்மளோட சைக்கிள் அது திருடு போயிடுச்சு. போச்சு. அதோ அங்க பாரு, அங்கதான் ஓட்டிட்டு போறான். தம்பி கான்ஸ்டபிள், கோ. அரெஸ்ட் ஹிம். அந்த திருடங்களை எப்படியாவது ட்ராப் பண்ணி தான் புடிச்சாகணும். அவங்க மாஸ்க் போட்டு திருடுறாங்க. அவங்க முகம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க யாரு நான் கண்டிப்பா காட்டியே தீருவேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, வாங்க. அட சிவா, நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்? சார், ரோட்டுக்கு அந்த பக்கம் எங்களோட சைக்கிள்ஸ் இருக்கு. நாங்க இங்க ஒளிஞ்சு அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா அவங்க அதை திருட வருவாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்க உதவியும் வேணும். சபா சிவா, வெரி குட் ஐடியா. நானும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஐயா,
ஆனா ஆனா எங்க ஒளியிருது? சார் சார் ம். அங்க சார் ஒண்ணு அவங்க எப்படி மேல போனாங்க? சிவா, திருடுங்க நம்ம சைக்கிளை திருடிட்டு போயிட்டாங்க. ரேவா, நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். நீ லட்டு சிங் சார் அப்புறம் ஏடிய பத்திரமா கீழே இறக்கி கூட்டிட்டு வா. ஓகே. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, அங்க கொஞ்சம் பாருங்க. சீக்கிரம் கீழே இருக்குங்க. மேல வாங்க. லட்டு சிங் சார் வாங்க, சிவாக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க. சரி எடு எடு வண்டி எடு போலவா. சிவா சைக்கிள் ஓட்டினா உன்ன மாதிரி ஓட்டணும். ஒவ்வொரு சைக்கிளையும் ஓட்டுறவனோட பேர் எழுதிருக்குன்னு நினைப்பேன். என்னை விட நீ சைக்கிளை நல்லா ஓட்டுறது எனக்கு பிடிக்கல. ஒன்னு நான் முடிக்க போறேன். ஆல் தி பெஸ்ட் எனக்கு. ஒவ்வொரு சைக்கிளையும் ஓட்டுறவனோட பேர் கண்டிப்பா எழுதி இருக்கும். அந்த சைக்கிள் நிச்சயமா என்னோட பேர் தான் எழுதி இருக்கு. இப்ப நம்ம எல்லாருடைய டார்கெட் அந்த சைக்கிள் மட்டும்தான். அது திருடாம எந்த சைக்கிளையும் கைய வைக்க கூடாது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, எல்லாரும் கேளுங்க.
ஏய், தள்ளி போ. ஹலோ ரேவா, நம்ம விரிச்ச வலையில அவன் நல்லா வந்து மாட்டிக்கிட்டான். சீக்கிரமா லட்டு சிங் சார கூட்டிட்டு வா. நம்ம திருடனையும் சைக்கிளையும் உடனே கண்டுபிடிச்சாகணும். எப்படி வந்துட்டால? இதுதான் அந்த பையனுடைய சைக்கிள். ஆ, ஆ. அச்சச்சோ. ஆ, ஆ, ஒரு பட்டன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆ, ஆ. ஆ. என்னடா இது? சைக்கிள் மேல போகுது. காப்பாத்துங்கடா, காப்பாத்துங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இது சாதாரண சைக்கிளா இல்ல சர்க்கஸ்காரங்க சைக்கிளான்னு தெரியல. ஆனா இந்த சைக்கிள்ல கண்டிப்பா என்னோட பேர் மட்டும் தான் எழுதி இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். சைக்கிள் நம்ம ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அவங்களும் இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். நான் என்னோட சைக்கிளை ரிமோட் மூலமா ஆபரேட் பண்ண போறேன். ஏய், சூப்பர்ல. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சைக்கிள் போய்கிட்டு இருக்குல்ல, அந்த பையன் இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கான். அவன் தான் ரிமோட்டை வச்சு இதை ஆக்டிவேட் பண்றான். என் சைக்கிளை போய் புடிச்சிட்டு வாங்க. வெரி குட். விடாதீங்கடா, விட்டுடாதீங்கடா.
அவங்க சைக்கிளை சேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஓகே வாயா. ஆட்டுக்கா. வாங்க சார் வாங்க டேய். சார் யோ ஏய் என்ன ஏய் யோ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. இங்க பாரு, சைக்கிள் ஓட்டுறவனோட பேர் இருக்குன்னு தெரியாதாடா பையா உனக்கு? அந்த சைக்கிள்ல என்னோட பேர் மட்டும்தான் எழுதி வச்சிருக்கு. ஆ பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஓஹோ, பையனை சொல்லக்கூடாது. அப்ப வேற என்ன சொல்றது? சிவா, என்னோட பேரு சிவா. டேய், வேடிக்கை பார்க்காதீங்கடா. என் முகத்து மேலே கைய வச்சுட்டான். எல்லா கைவிலங்களையும் போட்டுக்கிறவனோட பேரு எழுதி இருக்கும் தெரியுமா? இதுல உன் பேரை பாரு. கைய தூக்கியா. You are under arrest. புரியா இவனை? ஆன்சர் பண்ணிடுறேன். ரிவால்வர் எங்க சார்? ஐ ஆடடா, பெல்ட்டை போடும்போது மறந்து போய் டேபிள் மேல ரிவால்வரை வச்சுட்டேன். எடுத்து வைக்க நான் மறந்துட்டேனே. அம்மா. ஐ. கான்ஸ்டபிள், என்ன வந்து புடி. I don't want that, sir. You are coming. I am coming, sir. கான்ஸ்டபிள் காப்பாற்றுங்க. யாரால வந்து சைக்கிள் அடிங்கடா. ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரியுது. சைக்கிளை வச்சு உன்னை ஜெயிக்க முடியாதுங்கிறது. ஆனா சிங்கிள்ஸ்ல தனித்தனியா முதல்ல நீ கண்டிப்பா தோத்துருட சின்ன பையா. இப்போ நீ எப்படி அடி வாங்குறன்னு பாரு. வாங்கினது பத்தல போல இருக்கு. பையனை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொன்னல. நிறுத்திக்கலாம், சண்டையை நிறுத்திக்கலாம். இனி என்னால் அடி வாங்க முடியாது.
யோ இன்ஸ்பெக்டர் எங்கயா போன? எங்க இருந்தாலும் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணியா? அவர்கிட்ட தான் ரிவால்வர் இல்லையே. அது யாருக்கு வேணும்? நான் அமைதியா சரண்டர் ஆயிக்கிறேன். ஏய் ஏய் நிறுத்த நிறுத்த ஏய் 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 சார் ஏய் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுவனா? அவன் எங்கடா? சார் அங்க ஆ? ஆ, இப்ப மாட்டினானுங்க எல்லாரும். நான் லட்டு சிங்ன்ற பேரால மட்டும் ஃபேமஸ் ஆகல, உங்களை மாதிரி பல பேரை தூக்கி ஜெயில போட்டதால தான் நான் ஃபேமஸ் ஆயிருக்கேன். உள்ள வாங்க, மாவாட்ட வைக்கிறேன். மாவாட்டணும், ஆட்டிக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, சைக்கிள்ல கண்டிப்பா சைக்கிள் ஓட்டுறவங்களோட பேர் எழுதி இருக்கும் தான். ஆனா என்னோட சைக்கிள்ல என்னோட பேர் மட்டும் தான் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்?